கமர்ஸாவுடைய மேக்கப்ல ம்ஹ்ம். இது எப்படி பண்ணாலும் ரொம்பவும் ஆச்சரியமாயி ஷாக்கான லுக் ஏதாவது இருக்கா? அது எனக்கு தசாவதாரம் தான் எப்பவுமே. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு சினிமாலயே எந்த ஆக்டரும் அந்த மாரி இவ்ளோ கெட்டப் ப்ராஸ்தட்டிக்ஸ்ல ட்ரை பண்ணதே இல்ல. ஐ திங்க் ஈவன் மைக்கேல் ரெஸ்மோர் ஆல்சோ கமெண்டட் அபௌட் இட். லைக் ஏன்னா 10 கேரக்டர்ஸ் இல்லையா? ஸோ ஈவன் ஹாலிவுட்ல ஆல்சோ நோ ஒன் ஹேவ் டிட். ஃபியூ கேரக்டர்ஸ் செஞ்சிருக்காங்க. ஸோ சேம் பெர்சன் வந்து ஐ திங்க் 3 or 4 வரைக்கும் பார்த்துருக்கேன். அப் டு 10 ஐ 10 ஹேவன்ட் கேரக்டர் சீன். யார் பண்ணாது? அது வந்து 10க்குமே வந்து 10 கெட்டப். அந்த கெட்டப்ல வந்து அவரோட பாடி மேனரிசம்ஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட். ஒரு கேரக்டருக்கும். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணது வந்து இட் இஸ் ஒரு 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 மேஜிக்கலான ஒரு விஷயம் for me. அதுவும் ஹேர் ஸ்டைலோட சேர்ந்து இந்த ஃப்ளெச்சருக்கு ஒரு மாதிரி வரும், ஆமா பலராம் நாயுடுக்கு ஒரு மாதிரி வரும், அந்த ஆமா பாட்டி கேரக்டர் ஆமா ஆமா எல்லாத்துக்குமே மாத்தி மாத்தி பண்ணியிருப்பாரு. ஆமா ஆமா. ஸோ ஹிஸ் பாடி ஆல்சோ சேஞ்ச் ஓகே. அக்கார்டிங் டு ஹிஸ் கேரக்டர். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இல்ல கண்டிப்பா எனக்கு தோணுது ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க Then I'll அப்படின்ட்டு. be the happiest நம்பிக்கை தானே person. எல்லாம்.